ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்புங்க ஐயா. நீங்க தானா உங்க தம்பி தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஐயா. டென்டல் ரிப்பேர் பண்ணியிருந்துச்சு. ஓகே ஓகேங்க ஐயா. ஃபேஸே நல்ல சேஞ்ச் ஓவர் இருக்குங்க ஐயா. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்ததுனால லாஸ்ட் எபிசோட்லாம் கொஞ்சம் ஆமா. இதாக இருந்தது. இப்போ கிளியர். சிறப்பு சிறப்புங்க ஐயா. இனிய பல்லு தானே சொல்லு கிழகு. கண்டிப்பா ஃபேஸே ஒரு மாற்றம் இருக்கு. நேயர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களே வெயிட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஐயா இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். கண்டிப்பாங்க ஐயா. ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. ஸோ சிம்ம ராசிக்கு இந்த 90 நாட்கள் 25/8 25/11 வரை இருக்கக்கூடிய 90 நாட்களில் 4 கிரக பெயர்ச்சிகள்னால நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஒருத்தர் வக்ரமாயிட்டாரு, இன்னொருத்தர் அதிசாரம் ஆகிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கிறதுனால நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு எந்த வித பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க. நல்ல டாபிக். ஏன்னா நம்ம ஒரு கிரகத்தை வச்சு பலன் சொல்கிறத விட இத்தனை கிரகத்தில் ஏதோ ஒரு திசை பற்றி மாட்டும். நேயர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அஷ்டம சனி, விரயகுரு, ஜென்மகேது, சப்தம ராகு, இப்படி தான் இந்த 4 கிரகம் வேலை செய்யுது. இப்போ இதில் யார் யாருக்கு அந்த சனி திசை குரு திசை நடக்கிறவங்களுக்கு நம்ம கெடுதலாக தான் சொல்லியிருந்தோம். பட் அதில் என்ன அப்படின்னா இப்போ கொஞ்சம் அதிசாரம் போகிறாங்க. சனி ரிவர்ஸ் வர்றாங்க. இதுலையெல்லாம் கொஞ்சம் மாற்றம் இருக்கு. அதனால் அஷ்டம சனியினுடைய தாக்கம் அக்டோபர்லேருந்து குறைப்போகுது. இப்போ எவ்வளவுதான் படுத்திட்டு இருந்தாலும் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துடுவார் சனி உத்திரட்டாதி. அப்போ கும்பத்தின் பலனை தருவார். அப்போ எதிலும் வெற்றி, நஷ்டத்திலிருந்து விடுதலை, கஷ்டத்திலிருந்து விடுதலை, வளர்ச்சி கிடைக்கும். அதே நேரத்தில் இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசாரத்தில் ஜென்மத்துக்கே வந்தாலும் கூட விரயத்திலிருந்து அவர் புதன் மாதிரியும் கேது மாதிரியும் தான் நட்சத்திர பலன் தருவார். அது அந்த விஷயத்தில் யாரெல்லாம் இப்போ பணம் போட்டு பணம் பண்ணுறாங்களோ மூலதனம் பண்ண வைப்பார். அதனால் அதை வீண் விரைன்னு சொல்ல வேண்டியதில்லை. தொழிலுக்கு பத்தலைங்க, அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் போடுறேன், அது போட்டால் தான் தொழில் ஓடும், அந்த சூழ்நிலை தான். அவங்க அதுக்காக பயந்துக்க வேண்டியது. அது ஒரு வகையில் நல்லது தான். இந்த ஜென்மக்கேது என்ன பண்ணோம்னா ஆன்மீகத்துக்கு நல்லா இருக்கும். மற்ற சிந்தனைகளுக்கு உறவுகளுக்கு கொஞ்சம் சந்தேக புத்தி குழப்பங்களை கொடுத்துட்ருக்கும். இதுதான் என்னுடைய பொதுவான கருத்து. இப்போ குருவர சாரம் அதிசாரமாக போகிறாரு. ஸோ அதனால் ஏதாவது நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம். என்ன அப்படின்னா இப்போ புதனுக்கும் கேதுக்கும் வித்தியாசம் இருக்குது. புதன் நம்மளுக்கு பணத்துக்கும் சொல்லதிகாரத்துக்கும் குடும்ப நலத்துக்கும் லாபத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் உடைய கிரகம். அதில் போகும்போது உங்களுக்கு விரை செலவுங்கிறது சுப விரயமாக நடந்துட்டுருக்கும். ஆனால் கேதுகிட்ட வந்த உடனே குருவும் கேதுவுமே கூட்டணி சேர்றாங்க, சேர்க்கை பெறுகிறார்கள். அப்போ அது என்ன பண்ணுன்னா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா விரக்தியை கொடுக்கும், கடன் வாங்க வைக்கும், கடன் வாங்கியே செலவு பண்ணிப்பாங்க, அப்புறம் கோயில் செலவுகளெல்லாம் பண்ண வைக்கும், ஏதோ ஒன்று இறை நம்பிக்கை சார்ந்த செலவுகள்லாம் பண்ண வைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன், அதை டொனேஷன் பண்ணுறேன், கும்பாபிஷேகம் பண்ணுறேன், இந்த மாதிரி வேலைகள் ஆன்மீகத்தில் செலவு பண்ணிட்டா அதுவும் ஒரு சுப செலவு. பட் அதே நேரத்தில் குரு கேது அப்படிங்கிறது தொழில் பலத்துக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. புதுசாக நான் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை அவாய்ட் பண்ணணும். இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க முதலீடு போட்டு பண்ணலாமா, இல்லை எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா? அதான் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தவங்க அக்டோபருக்கு முன்னால் முதலீடு போட்டுடலாம். போட்டிங்கன்னா விரிவாக்கம் பண்ணிக்கலாம். அது பின்னால் கை கொடுக்கும், நல்லா இருக்கும். அக்டோபருக்கு மேலே கேது கூட சேரும்போது இப்போ நீங்கள் ஒரு பார்ட்னரை நம்பினீங்களா பிரச்சனை, கஸ்டமர் நம்பினீங்களா பிரச்சனை. ஏன்னா 7ல் ராகு இருக்கார். அதனால் ஏமாற்றம், நம்பி ஏமாறுதல், அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அதுக்கு மேலே அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த சனி உத்திரட்டாதிக்கு போகும்போது பிரச்சனை இல்லை. சனி உத்திரட்டாதி வரும்போது அதே அக்டோபரில் யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், கஷ்டத்துலேருந்து விடுதலை கிடைக்கும். எனக்கு கடந்த காலத்தில் நிறைய பணத்தை இழந்துட்டேன், அல்லது வரவேண்டிய பணம் வராமல் என்னை அலக்கழிச்சிட்டாங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கிடைச்சு. அதே மாதிரி திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்படிங்க நிச்சயமாக திருமணம் நடக்கும். 7ஆம் அதிபதியே சுயபலம் பெறுகிறார். அப்போ நிச்சயமாக திருமணம் நடக்கும். ரொம்ப காலதாமத திருமணம் 35 வயசு 40 வயசு ஆனவங்களுக்கு கூட டக்குன்னு அமைஞ்சிடும் வளர்ச்சிகள். அந்த மாதிரி நிகழ்வு நடக்கிற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தந்தையார் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கம்மியாகுங்களா? ஆமாம். அது இப்போ சூரியன் அப்படிங்கிறது எந்த விதத்துலேயும் நமக்கு அதிபதி, லக்ன அதிபதி. அதனால் இப்போ ஒரு டிப்ஸு சொல்கிறேன். விருச்சிகத்தில் சூரியன் இருந்தால் கார்த்திகை மாதம் பிறப்பாங்க. அதே மாதிரி பங்குனி மாதம் பிறந்தாங்க மீனத்தில் சூரியன் இருப்பாங்க.
அதே மாதிரி ஆடி மாதம் பிறந்தவங்க கடகத்தில் சூரியன் இருப்பாங்க. இவங்களுக்கு சூரியன் இருக்கிறவங்களுக்கு தான் தந்தையார் உறவு ஜென்ரலாகவே ப்ராப்ளம், சிம்மலக்னக்காரர்களுக்கு. அப்படி இல்லாதவர்களுக்கு நல்லா இருக்கும்னு தொந்தரவு. பொதுவாகவே இந்த 4, 8, 12 எந்த கிரகம் வந்தாலும் நமக்கு கஷ்டம்தான். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல இருந்து விடுபட முடியுங்களா? ஆரோக்கியம் என்பது குருவை சார்ந்தது, அதுபோக சுக்கிரனை சார்ந்தது, கேது சுக்கிரன் சார்ந்தது. இந்த கேது வந்து சுயசாரத்தில் இருக்கிறதுனால ஒரு புது விதமான ரெமெடியெல்லாம் தேடிக்குவாங்க. நான் வந்து நாட்டு மருந்து சாப்பிட்றேன், இல்லைன்னா அக்கு பஞ்சர் போகிறேன், அக்கு ப்ரெஷர் போகிறேன், யோகா பண்ணுறேன், ஸ்பிரிச்சுவலாக வந்து அது ஏதோ ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆயுர்வேத சிகிச்சைகள், இப்படியெல்லாம் போகிறேன்ட்டு உடல் நலத்தை டெவலப் பண்ணிக்குவாங்க. இந்த ராகு செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறனால இவங்களுக்கு பிரம்மாண்ட தாட்ஸ் எல்லாம் வரும், அது செயல்படுத்தலாமா? ராகு திசை நடக்கிறவங்க பார்ட்னர்ஷிப்பு, பிறரை நம்பி ஏமாறுறது, அதே மாதிரி திருமணத்தில் கூட சில குளறுபடிகள், இதெல்லாம் வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கு ராகு திசை நடக்கிறவங்க. ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும், ராகுவை பொறுத்த வரைக்கும் சண்டைக்கார கிரகம். அதில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். மற்றபடி தொழில் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, ஐடி லைனில் இருக்கவங்க, மற்றபடி அனைத்து விதமான ஒரு தொழிற்சாலையில் போய் நான் வந்து ஒரு அதிகாரியாக வேலை பார்க்குறேன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ராகு நல்லதே பண்ணுவார். சிறப்பு ஐயா. குடும்பத்தில் நம்ம சிம்மராசி நேயர்களுக்கான மதிப்பு கிடைக்குமா? மதிப்பு அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தில் அவங்களுக்கு வந்து சுக்கிரனும் கேதுவும் நல்லா இருக்கணுங்க. 8, 12 கெடாமல் இருந்தாலே அவங்களுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் வந்து ஒரு வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லக்ன சாரம் அப்படிங்கிறது சுயபலம் பெற்றுவிட்டால் எப்போவுமே மதிப்பாக இருப்பாங்க. இப்போ யாருக்கெல்லாம் வந்து 8, 12 சுக்கிரன் கேது உட்கார்ந்து யாருக்காவது திசை நடந்துட்டு இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது. அப்போ அந்த திசை தாண்டின பிறகு நல்லா இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் இவங்க பேர் கலங்கப்பட்டது காரணமே ராங் கமிட்மெண்ட் ஆயிடுச்சுங்க. நிறைய பேருக்கு சிம்மத்தை கெடுக்கிறதுல முக்கிய பங்கு யாரு அப்படின்னா 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள். அது எந்த கிரகமாக இருந்தாலும் அதன் வழியாக துன்பம். அதை மட்டும் அவங்க ஜாதகத்தில் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அக்டோபருக்கு மேலே இவங்களுக்கு பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது. குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிற சனியை பார்க்குது. அப்போ ஜென்ம குருன்னு சொல்லி பயந்துக்க வேண்டியதில்லை. குருவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்பிக்கையை வளர்ப்பவர். குரு ராகு 2 பேர் என்ன அப்படின்னா ஒரு நல்ல இன்டெலிஜென்ஸை, பொதுஜன தொடர்பை வளர்ப்பவர்னு அர்த்தம். அதில் வந்து சிறப்பாக. சிம்மராசி நேயர்களோட குழந்தைகள் பாவத்துக்கு எப்படிங்க இருக்கு? புத்திரஸ்தானத்துக்கு கொஞ்சம் வந்து இப்போ விரய குருங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு ஐவி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, குழந்தை பேர், இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பேருக்கு நடக்கும். யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ கொஞ்சம் அந்த அவங்க வந்து அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே கொஞ்சம் நிதானிக்கிறது அவசியம். நம்ம இருக்கிற குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் துஷ்டத்தனம் பண்ணும். ஏதாவது ஒரு போக்கிரித்தனம் பண்ணி காயம் பண்ணிட்டு வர்றது, பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா 5க்கு 8ல் இருக்கார் குரு, தனுஸ்தானத்துக்கு 8ல் இருக்கார். அது கொஞ்சம் பார்த்து. நண்பர்களும் உறவினர்களும் இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு செல்வாக்கு தான். இவருடைய ஜாதகம் பிரகாரம் அவங்களுக்கு காசு கொட்டும். ஒருவேளை இவங்களே கொடுக்கலாம். ஆதாயம் உண்டுங்களா ஜாதகருக்கு? ஆமாம், ஜாதகருக்கு ஆதாயம்னு சொல்ல முடியாது. அது வந்து இப்போ நானே சொன்னேன் இல்லையா, அஷ்டம சனி, விரய குரு, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் நண்பர்கள் அப்படிங்கிறது அவங்க உங்களுடைய ஜாதகத்துக்கும் உங்கள் ஜாதகத்துக்கும் என்ன ஃப்ரீக்குவன்சி விளையாடுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ அவர் என்ன லக்னம்னு பார்க்கணும்ல. ஆமாம். அந்த நண்பர் இப்போ நான் சொன்ன 4, 8, 12 அந்த நண்பர் மாட்டிக்கிட்டாருன்னா அவர்னால இவர் பாதிக்கப்படுவார். 2 பேர் சம்மந்தப்பட்டுட்டாலே அது தாயோ தகப்பனோ கூட பிறந்தவனோ நண்பனோ கணவன் மனைவியோ லக்னம் தான் அங்கே வந்து தீர்மானிக்குது நட்புறவை. அதை விட்டுட்டு வெறும் பயிற்சியில் நமக்கு நட்புலாம் கொட்டிடும் அப்படின்னு பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ கஸ்டமர் ஒருத்தவங்க இப்போ லேடிஸு நட்பில் வந்து அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் ஆனவங்க அவன் வந்து எப்போ தான் எனக்கு அந்த நட்பு மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்காங்க. அப்போ நட்புலையே ஏன் வந்து ஒத்து போக மாட்டேங்குதுன்னா அந்த லக்னம் வந்து அகென்ஸ்டாக இருந்தால் வேலை செய்யாது. சிறப்புங்க. நம்ம சிம்மராசி நேயர்கள் இந்த 90 நாட்களில் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும்? மெயினாக வந்து தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் பண்ணுங்க. தேவையில்லாமல் புதுசாக வந்து யாரோ சொல்கிறாங்கன்னு நம்பி பண்ணுறதை பண்ணாதீங்க.
ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு பிரம்மாண்டமான ஒரு செய்திகளை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கும் ம். விரய குருவின் மூலமாக. ஸோ அது வந்து கவனமாக இருங்க. அதே மாதிரி அஷ்டம சனிங்கிறது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ம். பணம் சேமிப்பில் கவனமாக இருங்க. இதில் கவனமாக இருந்தாலே போதும். ஏன்னா சிம்மத்துக்கு தான் இருக்கிற எல்லா ராசிகள்லையுமே இப்போ வந்து கிரகங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கு. ஜன்ம கேது, அட்டம சனி, 12ல் குரு, இத்தனையும் தாக்கு பிடிக்கும். அதனால் வந்து இந்த அதிசாரத்தில் இந்த சனி சுயசாரத்தில் வர்றது இதெல்லாம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தும். அக்டோபர் வரைக்கும் எச்சரிக்கையா இருங்க. அதுக்கப்புறம் நல்லதே நடக்கும். சிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நல்லது. நன்றி.